أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إنهم في مرية من لقاء ربهم ألا إنه بكل شيء محيط. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்ஸஜ்தாவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். கடைசி 2 நாட்களாக 6 வசனங்களை 3 வசனங்களாக நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த 6 வசனங்களிலும் அல்லாஹு தஆலா முதல் 3 வசனத்தில் மனிதர்களுடைய பலவீனத்தை பற்றி மிக பட்டவர்த்தமாக அதை வெளிப்படுத்தி இருக்கின்றான். மனிதன் நன்மையை கேட்பதில் கொஞ்சம் கூட சடைவதில்லை. அதே நேரத்தில் அவனுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு தொட்டுவிட்டால் அவன் அல்லாஹ்வின் மீது நிராசையடைந்து விடுகின்றான். அதே போன்று ஒரு தீமைக்கு பின்னால் அவனுக்கு ஒரு நன்மை நாம் தொடச் செய்தால் இது எனக்குரியதுதான், இது எனக்கு கிடைக்க இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என்று பேசுகின்றான். மறுமை நாளெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஒருவேளை மறுமை நாள் என்று ஒன்று இருந்தால் அங்கும் நான் நல்லவனாகத்தான் இருப்பேன், எனக்கு அது நன்மையாகத்தான் அமையும் என்றும் பேசுகின்றான். அதே போன்று நாம் அவனுக்கு நிஅமத்துகளை செய்யக்கூடிய நேரத்தில் அதை அவன் புறக்கணித்துவிட்டு நாம் அவனுக்கு நிஅமத் செய்யாததை போன்று அவன் புறம் காட்டி செல்கின்றான். ஒருவேளை அவனுக்கு தீங்கு ஏதாவது தொட்டுவிட்டால் நீண்ட நெடிய துஆவில் நம்மோடு அவன் ஈடுபட்டு விடுகின்றான் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா முதல் 3 வசனத்தில் மனிதர்களுடைய பலவீனத்தை பற்றி மிக அழகாக எடுத்து காட்டினான். பின்பு வழக்கம் போன்ற அடுத்த 3 வசனங்களில் அல்லாஹு தஆலா நேரடியாகவே இறை மறுப்பாளர்கள் என்றும் மறுமை நாளை சந்திக்க விரும்பாதவர்கள் என்றும் மறுமை நாளையில் அல்லாஹ்வை சந்திப்பதில் சந்தேகம் கொள்பவர்கள் என்றும் அல்லாஹு தஆலா பேசி கடைசியாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான், சூழ்ந்தறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த சூறாவினுடைய கடைசி வசனத்தை முடித்ததை நேற்றைய தினத்தினுடைய தர்ஜுமாவில் நாம் பார்த்தோம். இந்த 6 வசனங்களையும் ஒன்றிணைத்து நேற்றைய ஜும்ஆ பயானையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் இதனுடைய முழுமையான தஃசீர் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். எங்கெல்லாம் மனிதன் எப்படி பலவீனப்பட்டவன் என்று குர்ஆனுடைய 14-15 இடங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கின்றேன். பின்பு கடைசியாக சூரத்து தீனிலே அதற்கான விடையையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் என்பதை நான் கொண்டு வந்தேன். அதே போன்று இப்போது 2 இடங்களை மீண்டும் பாருங்கள். மனிதனுடைய பலவீனத்தை அல்லாஹு தஆலா கேள்வியாக எழுப்புகின்றான். சூரத்துல் இன்ஃபிதாரில் யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், மனிதனே சங்கை மிகு உன்னுடைய இறைவனை மறக்கடிக்க செய்தது எது? இந்த உலகத்தில் உன்னை அனுப்பியது நான் சொல்லி இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை நீ நடைமுறைப்படுத்துவதற்காக, எனக்கு நீ அடிபணிந்து வாழ்வதற்காக, சதா என்னிடமே நீ தேவையுடையவனாக இருப்பதற்காக. நீ அங்க போய் என்னை மறந்துவிட்டு உன்னுடைய மனம் போன போக்கிலே நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை உலகத்தில் அப்படி நீ எதை பார்த்தாய்? என்னை விடுத்து இந்த உலகத்தில் எந்த பொருளாதாரத்தை நீ பார்த்தாய்? என்னை மறந்துவிட. உன்னுடைய மனைவி மக்கள் இந்த தீனை உனக்கு மறக்கடிக்க வைத்து விட்டார்களா? உன்னுடைய பொருளாதாரம், செல்வ நிலை, உன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை என்னை மறக்கடிக்க செய்து விட்டதா? உன்னுடைய பதவி மோகம், உன்னுடைய பொறுப்பு, இவையெல்லாம் என்னை மறக்கடிக்க செய்து விட்டதா? உன்னுடைய பிஸி ஷெட்யூல், உன்னுடைய வேலை, உன்னுடைய தொழில் என்னை மறக்கடிக்க செய்து விட்டதா? அப்படி எதை நீ பார்த்தாய் உலகத்தில்? என்னை நீ மறக்க நீ நினைத்து பார்க்க வேண்டாமா? அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக், உன்னை அவன்தான் படைத்தான், உன்னை செம்மையாக்கினான், உன்னை சீர்படுத்தினான். எது எது எவ்வளவு எப்படி இருக்க வேண்டுமோ அக்குவேர் ஆணிவேராக அவ்வளவு துல்லியமாக உன்னை பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறானே, இதை நீ எண்ணி பார்க்க வேண்டாமா? ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், அவன் நாடிய விதத்தில் உன்னுடைய உருவத்தை மிக அழகாக தத்ரூபமாக மிக தெளிவான முறையில் உன்னை கொண்டு வந்திருக்கிறானே, இதை நீ நினைத்து பார்க்க வேண்டாமா என்றெல்லாம்
அல்லாஹு தாலா கேள்வி எழுப்புவதை சூரத்துல் இன்ஃபிதாரிலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த 6 வசனங்களை நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் கஷ்டமான நிலையில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதை விமர்சிக்கப்படுகின்றது. அப்படியானால் கஷ்டமான நிலையில் துஆ செய்யக்கூடாதா? குர்ஆன் முழுக்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுக்குள்ளாக அல்லாஹ்வை நினைத்ததும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குன்றத்தில் வீசப்படும் போது அல்லாஹ்வை நினைத்ததும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நைல் நதி கடலுடைய கரையில் நின்று அல்லாஹ்வை நினைத்ததும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்ததும், இப்படி பல இடங்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று அழைத்ததும், இவை அனைத்துமே கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ்வை அழைத்தது தானே. அப்படியென்றால் இந்த வசனங்கள் என்ன பேசுகின்றது என்பதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால், குர்ஆன் முழுக்க ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ்வை அழைப்பதை அல்லாஹு தஆலா குற்றம் சொல்லவில்லை. கஷ்டமான நேரத்தில் மாத்திரம் அல்லாஹ்வை அழைப்பதை அல்லாஹ் விமர்சிக்கின்றான். இந்த நபிமார்கள், இப்போது நாம் உதாரணமாக சொன்ன நபிமார்கள், வெறுமனே நைல் நதியில் கடலுடைய கரையில் நின்று மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைக்கவில்லை. அதற்கு முன்பும் பின்பும் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய உடலில் நோய் வந்தது மாத்திரம் அல்லாஹ்வை அழைக்கவில்லை. எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வை அழைப்பவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குன்றத்தில் வீசப்படும் போது மட்டும் அல்லாஹ்வை அழைப்பவர்களாக இருக்கவில்லை. வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் என்ற இறைவன் ஒருவன்தான் இறைவன் என்று தெளிந்தார்களோ அன்று முதல் மௌத்து வரைக்கும் அல்லாஹின் மீது நம்பிக்கை இழக்காமல் ஈமானோடு இருந்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுக்குள் விழுங்கியதனுடைய அந்த நேரத்தில் மாத்திரம் அல்லாஹ்வை அவர்கள் நினைக்கவில்லை. மாற்றமாக தங்களுடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வை நினைப்பவர்களாக இருந்தார்கள் என்பதைத்தான் அந்த வசனங்கள் சொல்லி காட்டுகின்றதை தவிர, இதற்கு நேர் ஆப்போசிட்டாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சந்தோஷங்களை அல்லாஹு தாலா வாரி வழங்கினான். ஏகப்பட்ட அற்புதங்களை அல்லாஹு தாலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். யாருக்கும் கொடுக்காத பலதரப்பட்ட ஆட்சி அதிகாரத்தினுடைய அரசாட்சியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். ஒவ்வொரு நிஅமத்துகள் கொடுக்கப்படும் போதெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நினைத்தார்கள், புகழ்ந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள், மக்களுக்கு அதை புரியவும் வைத்தார்கள். என் ரப் என்னை சோதித்து பார்க்கின்றான், லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா அல்லது நன்றி கொன்றவனாக இருக்கிறேனா, நன்றி கெட்டவனாக மாறிவிடுகின்றேனா என்பதை என் ரப் என்னை சோதித்து பார்க்கிறான் என்று சொன்னார்களே. அல்லாஹு தாலா இப்படி இருக்க சொல்கின்றான். கஷ்டங்கள் வந்த நபிமார்கள் அந்த நேரத்தில் அவர்களும் அல்லாஹ்வை நினைத்தார்கள். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். சந்தோஷங்கள் வரும்போதும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வை நினைத்தார்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். இதை ஒவ்வொரு முஃமினிடத்திலும் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். உங்களுடைய கஷ்டமும் உங்களுடைய சந்தோஷமும் அல்லாஹ்வுடைய நினைவை தீர்மானிக்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கையே அல்லாஹ்வுடைய நினைவை தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் பிறந்தது முதல் நீங்கள் மௌத்தாகும் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி ஒன்றுதான், அல்லாஹ்வை நீங்கள் சார்ந்திருப்பது. அல்லாஹுக்கு நீங்கள் முழுக்க முழுக்க அடிமைகளாக இருப்பது. அவன் கொடுத்ததை எடுத்துக்கொள்வது, அவன் தடுத்ததை நீங்கள் விட்டு விடுவது. அவன் எந்த நெறியை உங்களுக்கு வாழ்க்கையாக கொடுத்திருக்கின்றானோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது. நீங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த 40 வருட 50 வருட 60 வருட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நாள் சந்தோஷம் வரலாம், ஒரு நாள் உங்களுக்கு துக்கம் வரலாம், ஒரு நாள் உங்களுக்கு நடுநிலையாக இருக்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது. உங்களுடைய இபாதத்துகளை இந்த சந்தோஷமோ இந்த துக்கமோ தீர்மானம் செய்யக்கூடிய இடையில் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் யதார்த்தமாக அல்லாஹுக்காக கடந்து செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக புரிய வைக்கின்றான். இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கும், அதாவது நேற்றைய தினத்தினுடைய தஃப்சீர், அதற்கு முன்றைய தினத்தினுடைய தஃப்சீர், நேற்றைய ஜும்மா பயானுடைய ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து அல்லாஹு தாலா கடைசியாக மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கடைசி பாடம் சூரத்துல் அஸ்ரிலே இருக்கின்றது. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அல்லாஹ்வே பேசுகின்றான், மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். இந்த உலகத்திலும் அவன் நஷ்டவாளிதான், நாளை மறுமையிலும் அவன் நஷ்டவாளிதான். எப்போ?
அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன அடிப்படையில் வாழாத ஒவ்வொரு மனிதரும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். எல்லா நிலையிலும் எல்லா காலங்களிலும் இவர்கள் நஷ்டவாளிதான். ஒருவேளை இவர்கள் நஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய வழி 4 சப்ஜெக்டுகளை அல்லாஹு தாலா பேசுகின்றான். இந்த 4 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகியே ஆகணும். 1ல புட்டுக்குச்சு, 1ல ஃபெயில் போயிடும், அப்பவும் ஃபெயில் தான். எப்படி 10th +2 1ல போனாலும் ஃபெயிலோ, அதே போன்றுதான் இந்த பரீட்சையும். இதே நேரத்தில் உலகத்தினுடைய பரீட்சைகளை மீண்டும் நீங்கள் எழுதலாம். மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அல்லாஹு தாலாவினுடைய இந்த வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு தான். 50 வருடங்கள் 60 வருடங்கள் 20 வருடங்கள் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகின்றான். ஒரே ஒரு வாய்ப்பு. 4 சப்ஜெக்டுகள். நம்பர் 1, இல்லல்லதீன ஆமனு. அல்லாஹ் எந்த அடிப்படையில் ஈமான் கொள்ள சொன்னானோ அதே அடிப்படையில் அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் நம்பர் 2, வஅமிலுஸ் ஸாலிஹாத். நன்மையான காரியங்களை கொண்டு வெளிப்படுத்த வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், ஆனால் ஃபஜ்ருக்கு நான் வரமாட்டேன். நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் லுஹர் தொழ மாட்டேன். நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை நெறிமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையில் இருக்காது. நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழச் சொன்னார்களோ அப்படி நான் வாழ மாட்டேன். இது வஅமிலு ஸாலிஹாத் இல்லை. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி ஈமான் கொள்ள சொன்னார்களோ அப்படி நம்பிக்கை கொண்டு விட்டு எப்படி நற்செயல் புரிய சொன்னார்களோ அதே அடிப்படையில் நற்செயல்களை புரிய வேண்டும். 3வது, வதவாஸவ் பில் ஹக். சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்தவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முஸ்லிம்களிடத்திலும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டும், இந்த குர்ஆனை கொண்டும், இந்த தீனை கொண்டும், இந்த இஸ்லாத்தை கொண்டும் நீங்கள் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். மறுமையை பற்றி நீங்கள் எடுத்து கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். 3வது சப்ஜெக்ட், மௌத்து வரைக்கும் இந்த வேலையை நிறுத்தவே கூடாது. இதை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் அமையும் போதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். இதற்காக சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும், இதற்காக நேரங்களை ஒதுக்க வேண்டும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் தஅவா பணி செய்யக்கூடிய நேரத்தில் 4வது சப்ஜெக்ட், வதவாஸவ் பிஸ்ஸப்ர். இந்த உலகத்தினுடைய ஒரு நாள் சந்தோஷத்தை தரலாம், மறுநாள் உங்களுக்கு கவலையை தரலாம், மறுநாள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரலாம், மறுநாள் உங்களுக்கு சோதனைகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்காமல், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் மீது நிராசை அடைந்து விடாமல், அல்லாஹ்வை சார்ந்து பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, அழகான பொறுமையோடு நீங்கள் இருந்தே ஆக வேண்டும். இந்த 4 விஷயங்களிலும் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் மேலே சொன்ன ஒட்டுமொத்த பலவீனங்களில் இருந்தும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பான். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய நன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா நம்மை சேர்த்தருள் புரிவான். எனவே எத்தனை பலவீனங்கள் இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றோமோ ஒட்டுமொத்த பலவீனங்களில் இருந்தும் விடுதலை பெறக்கூடிய மிக அழகான 2 இடங்கள் சூரத்து தீனிலும் சூரத்துல் அஸ்ரிலும் அல்லாஹு தாலா நமக்கு பாடமாக கொடுத்திருக்கின்றான். இதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் எப்படி நெருங்க வேண்டுமோ, அல்லாஹ்விடத்தில் எப்படி நிராசை அடையாமல், அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை இழக்காமல் நபிமார்கள் இருந்தார்களோ அதே போன்றதொரு பட்டியலில் நல்லவர்களுடைய ஜமாத்தில் அல்லாஹு தாலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவினுடைய தஃப்சீர் இத்துடன் நிறைவடைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நாளை முதல் சூரத்து ஷூராவினுடைய தஃப்சீரை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.